பக்குவம் அடையும் போது தான் அந்த பருவம் அடைகிறது நடக்குது பெண் குழந்தைகளுக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து வர அந்த மாத சுழற்சியும் ஒரு முறை மாதம் ஒரு முறை தானாகவே நடக்கும். நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஸோ ஆரம்பத்தில் வந்து அது கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தால் கூட அந்த ரெகுலரைஸ் ஆகிறதுக்கு ஒழுங்குக்கு வர்றதுக்கு 1 வருட காலம் போல் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி தவம் இருந்தோம் அப்படின்னாக்க சுவாமிஜி ஒரு பாடலில் சொல்லுவாங்க, தவம் இருக்க அதை கற்க வயது 16 வேண்டும்னு முன்னாடி சொன்னாங்க. அந்த காலத்தில் ஏஜ் ஆஃப் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது 14, 15, 16 வயசில் தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து நம்முடைய வாழ்க்கை முறை, உணவு பழக்க வழக்கம் இதில் எல்லாம் பார்த்தா இன்னும் பெண் குழந்தைகள் சீக்கிரமே அந்த பருவம் அடைஞ்சிடுறாங்க. அந்த ஏஜ் ஆஃப் மெச்சூரிட்டி சீக்கிரமே வந்துடுது. ஸோ இப்போ வந்து அதை கொஞ்சம் தளர்த்தி கொள்ளலாம். அதனால தான் தீட்சை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த மாத சுழற்சி சரியாக ஒரு வருடத்தில் கரெக்டாக வருதா அப்படின்னு கேட்குறது. ஏன்னா அந்த முதிர்ச்சி அடையாததுக்கு முன்னாடி இதை பழக்கினால், அதாவது தவம் இருக்க பழக்கினோம் அப்படின்னா கனல் மீறும் வேகத்தை உடல் தாங்காதுன்னு சுவாமிஜி ஒரு பாடலில் மேலும் சொல்கிறாங்க. அதாவது கருவளர்ச்சி நல்லா முதிர்ச்சி அடையணும். அதுக்கு முன்னாடி நான் தவம் கொடுத்து அவங்க தொடர்ந்து செஞ்சாங்கன்னா அப்போ அந்த கனல் வேகம் அதிகமாகும். கனல் மீறும் வேகத்தை உடம்பு தாங்காது. அதனால தான் இந்த பாட்டை 16 வயது அந்த காலத்தில் நிர்ணயம் செஞ்சதை இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறோம். அதுக்கு தான் 1 வருஷம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறது. கூடவே சாந்தி தவமும் கொடுத்துருக்கிறதுனால அது ஒரு பாதுகாப்பான முறையாக தான் நமக்கு இருக்குது. ஸோ